Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. So நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் ஆல்ல கொடுங்க. நாங்க போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓவர் பஸ் டிஆர்டி சோ இவங்களோட 31வது 100 பால் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த பர்టిక్యులர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்க இருக்கு. டைமிங் எடுத்துட்டோம்னா இரவு 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெளியே எடுத்துட்டோம்னா ட்ரெண்ட் பிரிட்ஜ் நார்த்ரன் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச் ரிப்போர்ட்டும் வந்து கொடுக்குறோம். இதுல முக்கியமாக வந்து ரெண்டு டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் லெவல்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பவுலர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பேட்ஸ்மேனை. ஸோ எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா போக போக ஸ்கோர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட்ஸ்மேன் ஸ்கோர் அந்த பேட்டிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 190+ இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் T20 மேட்சஸ் பிளே பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தானா பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்டா பவுல் பண்ணும் போது ஸ்பின்னர்ஸ் இருக்கட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்ல பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குமோ போக போக பவுலர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால T20 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வேணும்ல டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் தர பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வெனூர் கடை வந்து பார்ப்போம். ஸோ வெனூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 69 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 40 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 28 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 170+ அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 261 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் 57க்கே வந்து அவுட் ஆயிருக்காங்க நார்தனை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம மை ஃபேவரட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம மை ஃபேவரட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம மை ஃபேவரட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா TDSம் கிடையாது அண்ட் GSTயும் கிடையாது அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDSம் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% வந்து பாத்தீங்கன்னா கேஷ் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும், எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்களோ அதுக்கு ஒரு 100 ரூபா வித்ட்ரா பண்ணீங்கன்னா 105 ரூபா வரையும் உங்க ஆட்ல வந்து ஆடும். எக்ஸ்ட்ரா 5% வந்து கேஷ் போனஸ் வந்து நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா 5% மணிங்கிறதையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல ஆப் வந்து இருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ல வந்து இருக்கும். டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் வந்து பாத்தீங்கன்னா FGT. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஓவர் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பில் ஜாக், டேவிட் மாலன், ஜே காக் அண்ட் சாம் கரன், பில்லிங்ஸ், பெரேரோ, டாம் கரன், டாம் லாவன்பி, நாதன் சவுட்டர், ஆடம் சாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரோட ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் ட்ரேடிங் TRDயோட பிளேயிங் லெவலை பொறுத்தவரை டாம் பாண்டன், அலெக்ஸ் ஹேல்ஸ், ஜோ ரூட், டாம் அல்சாப், ரோமன் பவுல், இமாத் வன்சி, லூயிஸ், லுகுட், சாம் குரூப், ஜான் டார்னன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா TRDயோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ ஓவரை பொறுத்த வரைக்கும் பில் ஜாக், ஷாம் கரன்,
ஷாம் பில்லிங்ஸ் அண்ட் டாம் கரன். ஸோ இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்ஸ்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெரியாதவங்க சொல்றேன். ஸோ 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் வரவங்க தான் வந்து நம்ம டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல இருந்தும் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், பவுலிங் ஆப்ஷன்ல இருந்தும் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலியமாகவும் சில ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும், பேட்டிங் மூலியமாகவும் சில ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கவங்கள தான் வந்து நம்ம டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற வந்து சொல்றோம். ஸோ இதுல பில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு அண்ட் கிட்டத்தட்ட 15 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு 15 பால் பவுல் பண்றதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிரும் பவுலிங் மூலயமா. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 20 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 20 பிளஸ் 2க்கு போது 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு பில் ஜாக். இங்க பார்த்ததான் ஷாம் கரன். ஸோ ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் பொசிஷன்ல வந்து இறங்குறாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 20 பாலுமே வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுறாரு. இவற்றுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன பாத்தீங்கன்னா கடைசி அந்த 10 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பால் 5 பால் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். அதாவது டெத் ஓவர். ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஷாம் கரன். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கம்பல்சரி டெத் ஓவர்ல பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே அடிச்சாடணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டா விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட் எட்ஜஸா இருக்கட்டும். ஸோ பாலை நம்ம எல்லா பாலுமே அடிச்சாடணும்னு நினைக்கும் போது விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஷாம் கரன் வந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட்டுக்கும் போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 15 பிளஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ 15ங்கிறது ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 75ல இருந்து ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும் போது 1 or 2 டீம்ல நீங்க ஷாம் கரன் ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஷாம் பில்லிங்ஸ். ஸோ ஷாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது கம்பல்சரி வந்து கிடைச்சிருக்கு. 20 அல்லது 16ங்கிறது கம்பல்சரி வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் மூலயமா கிடைக்கிறது வச்சுக்கிட்டாலும் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். ஸோ அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 15 பிளஸ் 2 எடுத்துக்கிட்டாலும் ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20 ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஷாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப பார்த்தா டாம் கரன். ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் 20 ஓவருமே வந்து இவரும் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ ஷாம் கரன், டாம் கரன். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து கடைசியா அந்த 10 பால் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல டாம் கரன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றதா இருந்தா 2 விக்கெட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அண்ட் பேட்டிங் ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் பொசிஷன் பெல்லிங்ஸ்க்கு அடுத்ததான் ஒரு 4th டவுன் அண்ட் 5th டவுன் அப்படிதான் இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல என்ன விக்கெட் வந்துட்டாங்கன்னா டாம் கரன் இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் டாம் கரனை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்தது டாம் பேண்டம். ஸோ டாம் பேண்டமை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் 2 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 25க்கும் போது ஓவரால் ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு ரிப்பேர் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் அவங்க கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா பேட்டிங் இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் அண்ட் செகண்டா ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஓவராலா ஒரு 60 பிளஸ் வந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை இவர்கிட்ட இருந்து கிடைச்சிடும். அது செகண்டா பேட் பண்றாரு போது விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்கும். பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளஸ் ஓவராலா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் தான் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ அடுத்த லூயிஸ் கிரேகரி. ஸோ லூயிஸ் கிரேகரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டா மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பேட்டிங் ஆர்டர்ல இவர் பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. ஸோ
செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன்ல இருந்த பேட்டிங் ஆடுறதுல இப்ப 6th and 7th பொசிஷன்ல வந்து இவர் பேட்டிங் ஆடுறது தள்ளப்பட்டுருச்சு. ஸோ இவர் பேட்டிங் ஆடு வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. அப்படி பேட்டிங் ஆடுற வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல இருந்து போத் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ணா சரி, செகண்ட் பால் சரி, ஒரு விக்கெட் வரையும் இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததான் இமாத் வசீம். ஸோ இமாத் வசீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல ஸோ ஒரு 3rd பொசிஷன்ல வந்து இறங்குறாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல செகண்டா பவுல் பண்றாரு, இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லையா, கம்பல்சரி விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்து இருக்கு. பார்த்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். டாம் லாவன்பி அண்ட் ரோமன் போல். ஸோ இவங்க 2 பேரும் வந்து 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாம் லாவன்பியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் தான் வந்து இறங்குறாரு. அதாவது ஒரு 6th down ஒரு 7th down பேட்டிங் ஆர்டர் வந்து வராரு. ஸோ அவர் பேட்டிங் ஆர்டர் வரும்போது இயர்லியா வந்து அவர் விக்கெட்டையும் வந்து இழந்துடுறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10+ இருந்து ஒரு 12+ ஒரு 15+ ரன்னுக்குள்ளே ஒரு விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. அண்ட் வேற எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் இவருக்கு வந்து கிடையாது. ஸோ ஒரு 15+ ரன் அடிச்சாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன் வரைக்கும் நம்ம ஃபைனான்ஸ் மேன் வந்து எதிர்பார்க்க முடியும். மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 180+ ரன் வரையும் அடிச்சிட்டாங்க ஒரு டீம் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி இவரை வந்து ஒரு ரிஸ்கா வந்து ட்ரை பண்றவங்க வேணா ஒரு 50 ஆப்ஷனை வந்து இவரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரோமன் போல். ஸோ ரோமன் போலை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல. ஸோ பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா மினிமம் ஒரு 5 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ ரீசெண்டான மேட்ச்ல எந்த மேட்சுமே பந்து அவர் போடலைங்க. ஸோ அது வந்து இவருக்கு ஒரு மைனஸா வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. இயர்லேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ 20ங்கிறது ஒரு 25+ பார்ட்டிசிபேட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது ட்ரீம் டீமுக்கு வர வாய்ப்புகள் இருக்குமானா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 ரன்லயே சுருட்டாங்க அப்படின்னா ஒரு 25ங்கிறது ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது ஒரு 170+ ரன் வரை அடிச்சிட்டாங்கன்னா ஸோ 20+ங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ ட்ரீம் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்காரு. ஸோ அதனால இவங்க 2 பேரும் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓவரை பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் அண்ட் ஜார்டன் காக்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்க 3 பேரும் வந்து இந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20%ல இருந்து ஒரு 40% கீழே தான் வந்து இவங்க வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தான பிளேயரா அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd பொசிஷன்ல வந்து இறங்குறாரு. ஸோ 3rd பொசிஷன் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவங்க இருந்து ஒரு 15ல இருந்து 15+ ரன் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும்போது ஓவரால ஒரு 25+ பார்ட்டிசிபேட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும். ஸோ அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றது மூலயமா ஃபர்ஸ்ட் பண்ண செகண்டா ஒரு ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி செகண்டா ஃபீல்ட் பண்றாங்கன்னா இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி அந்த 25+ ரன் விக்கெட் கீப்பிங் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபீல்டிங் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 16+ வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் மூலியமா கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15+ ரன். ஸோ இவங்க வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. நீ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ற பார்க்கறதுல இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜார்டன் காக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா 2nd பொசிஷன்ல வந்து இறங்குறாரு. சப்போஸ் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் 2nd பேட் பண்றதுனால இவர் பேட்டிங்ல இருந்து 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா இருந்தா. ஸோ அதே செகண்ட் பேட் பண்றதா இருந்தா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் இவருக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் தான் இவருக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ மேட்சுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12ல இருந்து ஒரு 20+ பார்ட்டிசிபேட் வந்து இவருக்கு அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணும்போது இவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணது இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் 15 பால்ல இருந்து 20 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இவரோட பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு 60 பால் இருந்து 70 பாலுக்குள்ளார ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படியே பட்சத்துல இவர் செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு.
அடுத்ததான் லுக்குட். ஸோ லுக்குட்டை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இந்த 20 பால் பவுல் பண்ற பட்சத்துல அந்த கடைசி அந்த 90 பால்ல இருந்து 100 பாலுக்குள்ள பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் வந்து இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரிஸ்கா ட்ரை பண்றாங்க, கிராண்ட் லீகா ட்ரை பண்றாங்க, இவருக்கு 1 or 2 டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஜே டர்னர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சும் வந்து பிளே பண்ணாரு. அந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து ஒரு டீமுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பிளேயரா வந்து இருந்திருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு பவுலிங் ஸ்கில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்ல இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா கம்பல்சரி ஒரு விக்கெட் அண்ட் கேட்ச் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்த்ததான் சாம் குரூக். ஸோ சாம் குரூக்கை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ரொம்பவே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி இவருக்கு வந்து கிடைச்சிருதுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சாம் குரூக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் சாம் குரூக்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 8ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சாம் குரூக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யாரு அவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓவரை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக், ஷாம் கரன், டாம் கரன் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த பர்டிகுலர் 4 பிளேயருமே 80% மேல வந்து பீப்பிள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தான பிளேயரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு அண்ட் 15 பால் வரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றது ஸ்டார்டிங்ல ஒரு 20+ ரன் வரையும் மடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 25 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். அண்ட் 15 பால் பவுல் பண்ற பட்சத்துல இவர் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க 5% பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் ஷாம் கரன். ஸோ ஷாம் கரன் 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 20 பால்ல கடைசியா அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஷாம் கரன் 5% ஒரு ஒருத்தான பிளேயரா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட 2 விக்கெட் இருந்தா அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20% வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பார்த்தா டாம் கரன். ஸோ டாம் கரன் சேம் தாங்க, சாம் கரன் டாம் கரன் 2 பேரும் சேம் பொசிஷன் தான். அந்த 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. கடைசி அந்த டெத் ஓவர் 90 பால் அந்த கடைசியா 90 பால் இருந்து 100 பால் கடைசி அந்த 10 பால் வந்துச்சுன்னா 2 பேருமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கம்பல்சரி இவர்கிட்ட இருந்து கிடைச்சிருங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் 20 பால் இவரும் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இவரோட பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 80 பாலுக்குள்ள வரையும் வந்து பவுலிங் வந்து முடிச்சிருவாரு. முடிக்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டா 3 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் கேச்சஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப அடுத்ததான் டாம் பேண்டன். ஸோ டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ற விக்கெட் கீப்பிங் பண்ற ஒரு பிளேயர் வந்து கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ பேட்டிங் ஆடுறது வந்து ஒரு 15+ வந்து ஒரு 20+ அடிச்சாவே போதும், ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ டாம் பூமன் ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஜே ரூட். ஸோ ஜே ரூட்டை பொறுத்த வரைக்கும் இவரு இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் பொசிஷன்ல வந்து இறங்குறாரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து ஒரு 16. ஸோ அதிகபட்சம் 20+ ஃபேண்டசி பாயிண்ட்டுமே கேச்சஸ் மூலயமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எல்லா மேட்ச்லுமே கம்பல்சரி 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத இவர் கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவற்றிலிருந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன்னுங்கும் போது 25+ ஃபேண்டசி பாயிண்ட் ட்ரீம் டீம்ல வந்து கிடைச்சிடும். அண்ட் பால் கெஸ்டா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்டுங்கும் போது ஓவராலா ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 70% மேல வந்து இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டான மேட்ச் எல்லா மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ரூட் வந்து ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. எல்லா மேட்ச்லும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆடல. அடுத்ததா இமாத் வசீம்.
ஸோ இமாத் வசீமை பொறுத்த வரைக்கும் 15 பால்ல இருந்து 20 பாலுமே வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர், ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்துட்டோம்னா ஒரு பொசிஷன் 4th டவுன் அண்ட் 5th டவுன்ல வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து வராரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் 15ல இருந்து ஒரு 20 பால் பவுல் பண்ற பட்சத்துல இவற்று நம்ம ஒரு விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ரன்னர் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா, கம்பல்சரி ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவற்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்துதான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன். ஸோ டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாருங்க. ஸோ அதனால இவர் வந்து ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க இந்த பிளேயர்ஸ் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், நான் ரிஸ்கா ட்ரை பண்றேங்கும் போது சாம் பில்லிங்ஸை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 3 டீம்ல ஒரு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. 2 டீம்ல 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் வைஸ்கான ஆப்ஷன் யாராவது கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க மோஸ்ட்லி இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இது வந்து சாம் கரன், வில் ஜாக், ஆடம் ஜாம்பா அண்ட் இமாத் வசீம். ஸோ இந்த பர்டிகுலர் 4 பிளேயர் வந்து எனி 2 பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸ்கான ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்ற பட்சத்துல சாம் பில்லிங்ஸ், டாம் கரன், ஸ்பென்சர் ஜான்சன், ஜோ ரூட், லுக்வுட் அண்ட் டாம் பாண்டன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ் கேப்டன் வைஸ்கான ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். பட் இவங்களோட பவுலிங்ல இருந்தோ இல்ல பேட்டிங்ல இருந்தோ நல்லா பண்ணி ஸ்கோர் வந்துச்சுன்னா இவங்களை பிக் பண்ணிருக்க நீங்க டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.